பாலியல் வன்கொடுமை சட்டம் ஆயுதமா கேடயமா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி வேண்டுமானாலும் பார்க்கலாம் இந்த சட்டத்தை. பெண்களுக்கான கேடயமாகவும் சரி, பெண்களுக்கான ஆயுதமாகவும் ஆண்களுக்கான கேடயமாக மாறி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை. பெண்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள பணிபுரியும் இடங்களும் சரி, வேறு இடங்களும் சரி, தங்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படக்கூடாது, தங்களுடைய கௌரவத்துக்கு ஒரு குறைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சட்டம். இன்று அது பயன்படுத்தப்படும் விதத்தை பார்க்கும்போது, அது பயன்படுத்தப்படும் நபர்களை பார்க்கும்போது, இது வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை கூட எழுப்புகிறது. ஆனாலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதையும், கற்பழிப்புகள், வன்புணர்ச்சிகள் போன்ற விஷயங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த இடத்தில் பாலியல் வன்கொடுமை சட்டத்தில் பிரபலமான புள்ளிகள் கூட உள்ளே போகக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். இந்த பாலியல் வன்கொடுமை சட்டம் ஆயுதமா கேடயமா என்பது பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. இதனால் பெண்களை பாதுகாக்கும் சட்டங்களும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதிலும் சமீப காலமாக சில பிரபலங்கள் பெண்கள் தொடர்பான பாலியல் புகாரில் சிக்கியது பெரும் பரபரப்பு செய்திகளாயின. தஹல்கா ஆசிரியர் தருண் தேஜ்வால் தன் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் நிருபரிடம் முறைகேடாக நடந்தார் என கைது செய்யப்பட்டார். பிரபல சாமியார் ஆசாராம் பாபுவும் இந்த குற்றச்சாட்டில் மாட்டினார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஏ.கே. கங்குலி தன்னிடம் முறைகேடாக நடக்க முயன்றார் என ஒரு பெண் வழக்கறிஞர் புகார் செய்து விசாரணைகளும் நடந்தன. பெண்களுக்கு எதிராக எவ்வளவு சக்தி வாய்ந்த செல்வாக்கானவர் முறைகேடாக நடந்தாலும் சட்டப்படி பாரபட்சம் இல்லாமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயம் பிரபலமானவர்களின் நற்பெயரை கெடுப்பதற்கென்றே பொய் புகார்கள் எழுப்பப்படுமே. ஆனால் அப்படி பொய் புகாருக்கு உள்ளானவர்களின் புகழ் சமூகத்தில் கலங்கப்பட்டு விடுகிறது, மீட்டு எடுக்க இயலாத வகையில். எனவே பொய் புகார்கள் தரும் பெண்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை, தண்டனைகள் வேண்டும். பரபரப்பு செய்திக்கு இரையாகாமல் ஊடகங்களும் இதில் நிதானமாக பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பது ஒரு தரப்பு வாதம். சக்தி வாய்ந்த செல்வாக்கான பிரமுகர்கள் பல நேரங்களில் தங்களுக்கு கீழ் வேலை பார்க்கும் பெண்களை தங்கள் இச்சைக்கு இணங்க வைக்க துன்புறுத்தி பணிய வைப்பது சமூகத்தில் பரவலாக நடக்கக்கூடியதுதான். பெரும்பாலான நேரங்களில் பெண்கள் செல்வாக்கானவர்களை எதிர்க்க துணிவதில்லை. வெகு சில பெண்கள் மட்டுமே தன்மானத்துடன் போராடவும் முன்வருகிறார்கள். எனவே பிரபலமானவர்கள் என்பதால் சலுகையோ பாரபட்சமோ கூடாது என்பது மற்றொரு தரப்பு வாதம். பாலியல் புகார்கள் மறுக்கப்படுகிறதா நீதி, இல்லை மறைக்கப்படுகிறதா உண்மைகள்? பாலியல் வன்கொடுமை சட்டம் ஆயுதமா கேடயமா என்பது பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். இந்த தொகுப்பில் பார்த்தது போல நிறைய வாய்ப்புகள், இரண்டு பக்கமும் இரண்டு விவாதத்துக்குரிய பொருட்கள் நிறைய இருக்கின்றன. இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய வழக்கறிஞர் கனிமொழி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். இதே போல சமூக ஆர்வலரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான திரு முருகன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல இன்னொரு வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கண்ணாசன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் மூன்று பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல கண்ணாசன் அவர்கிட்ட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். இதுல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான சட்டம் ஏற்கனவே நிறைய போதுமான 1800களிலிருந்தே இருந்தே பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே நம்மகிட்ட இருக்கு. உங்களுடைய 509, 384 IPC நிறைய இருந்துட்டே இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்து கடுமையா ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை கொடுக்கிற அளவுக்கு பண்ணுச்சு. இப்ப புதுசா இந்த ஆண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் பணிபுரியும் இடங்கள்ல இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்ப வன்புணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை, அதோடைய அடிப்படையிலேயே எல்லாமே வந்துடும் அப்படிங்கறத தாண்டி மேல மேல புதிய புதிய சட்டங்கள், அதுக்கு மேல மேல புதிய புதிய விளக்கங்கள் கொடுத்துட்டே போற அளவுக்கு இந்த குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சிருச்சா, இல்லாட்டி இன்னமும் ஒவ்வொரு அங்கங்கமா பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனையோட வீரியம் அதிகமா இருக்குதா? பாத்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமைகள் என்பது அரசமைப்பு சட்டம் நம்ம கொடுத்திருக்குது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14. அதே மாதிரி எல்லாரும் சமமாக பாவிக்கப்படணும் ஆர்டிகல் 15 சொல்லுது, வேறுபாடு காட்டக்கூடாது. அதே போல ஆர்டிகல் 21 எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லிபர்ட்டி அண்ட் அவங்களுடைய உரிமைகள் வாழ்வுரிமை அதுல காணப்படுகிறது. ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. பெண்கள் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் என்பது அதனுடைய அடிப்படை சாராம்சம். அதன் அடிப்படையில் சட்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சட்டங்கள்லாம் பெண்களுக்கான சட்டங்களா இல்லாட்டி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கான? குறிப்பாக பெண்களுக்கு ஆர்டிகல் 21 ரொம்ப முக்கியமான ஒரு கூறு. 14, 15. 14 என்பது ஈக்குவாலிட்டி, இந்திய குடிமகன்களுக்கானது, ஆல் சிட்டிசன்ஸ். ஆமா, எல்லாருக்கும் பொறுத்தது. அது குறிப்பாக அதன் அடிப்படையில் தான் அந்த பெண்களுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னீங்க மாதிரி IPC 1860 ஏற்றப்பட்டதுல பெண்களுக்கு துன்புறுத்தல் மிக குறைந்த தண்டனை தான் இருந்தது. அதன் பின்னர் இப்பொழுது 2012 சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு அதுல கடுமையான தண்டனைகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
ஆனால் பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் வெளிவருதில்லை. ஏன்னா பெண்கள் வேலை செய்யற இடத்துக்கு தாங்க வேலைக்கு பாதுகாப்பு ஏற்படாதுல, வீட்டில் போய் சொன்னா அவங்களுக்கு தங்களுக்கு திரும்ப வேலைக்கு போக விட மாட்டாங்க. இதெல்லாம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு காரணம் வெளியே சொல்லாம இருந்தாங்க. அவைகளை களைவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தங்கள் தேவையாக இருந்தது. அது ஒரு அடிப்படையானது. தமிழ்நாடு ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் அது வெளியில இருக்கிற பெண்கள் வெளியில எந்த இடத்துல கொடுமை செய்யப்பட்டாலும் பப்ளிக் பிளேசஸ்ல அது தடுக்கப்படக்கூடிய சட்டமா இருந்தது. ஆனால் பணியிடங்களில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பணியிடத்தில் வேலை செய்யும் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் சட்டம் 2013 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் ஏன் தேவையானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு இன்டர்னல் கமிட்டி, அது எடுத்த உடனே அந்த பெரிய கடுமையான சட்டம் போல தெரியல. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அது எடுத்த எடுப்புல அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதுல நடவடிக்கை எடுக்க முடியாது. அதற்காக இன்டர்னல் கமிட்டி இருக்குது. எடுத்த எடுப்புல குற்றச்சாட்டு வந்தோடனே ஜெயில போட்டணும்ன்றீங்க? இல்ல, அந்த மாதிரி சட்டம் இந்த சட்டத்துல இல்ல. அதுதான் ஒரு நல்லதான விஷயமா பாக்குறீங்களா, அது கெட்ட விஷயமா பலவீனமான விஷயம்? இது ஒரு பேலன்ஸ்டான சட்டமா தான் நான் நினைக்கிறேன். இந்த பணியிட பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் சட்டம், தடுப்பு சட்டம் ஒரு பேலன்ஸ்டான ஆக்டா தான் தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்த எந்த சட்டத்திலையும் தவறாக புகார் கொடுத்தது நடவடிக்கை கிடையாது. ஆனா இதுல நடவடிக்கை உண்டு. அதன் அடிப்படையில் வேண்டுமென்றே புகார் கொடுத்து தடுக்கப்பட முடியாது. ஆனா இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து சட்டம் போலதான் இருக்குது. நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் அந்த சட்டத்தில் உள்ள சாதக பாதங்கள். திரு முருகனேஸ்வரர் கேட்க விரும்புறேன். கண்ணாசன் சொல்லும் போது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. பெண்கள் நிறைய ஹராஸ்மெண்ட்களை தொடர்ந்து சந்திச்சுட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அதை சொல்றதுக்கு தயங்கிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்ப அந்த சட்ட பாதுகாப்பு கிடைக்கதான் அவங்க வெளியே சொல்ற விகிதாச்சாரம் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு அர்த்தம் முன்னாடி குறைவா இருந்தோம், இப்ப அதிகமா இருந்தோம் கிடையாது. இப்ப சொல்றதற்கான துணிச்சல் வந்திருக்கு இந்த சட்ட பாதுகாப்பு மூலமா. இப்ப அப்படி பார்க்கும்போது இந்த 2013 கொண்டு வந்த சட்டம் உட்பட பல விஷயங்கள் இப்படி சட்ட பாதுகாப்பு பெண்களுக்கு தேவைப்படுறதுனால தானே அவங்க தைரியமா வெளியே சொல்ல முடியுது. சார், நீங்க பொதுவா சமூகத்துல பெண்களை எதிர்த்து ஆண்கள் செய்கின்ற அந்த இல் ட்ரீட்மெண்ட், பாலியல் வன்கொடுமைகள் தனியா விட்டுட்டு அலுவலகங்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க பெண்கள் சொல்ல தயங்குறாங்கிறத நான் நம்புறதில்ல. வந்துரும், அந்த நியூஸ மறைக்க முடியாது. ஒண்ணு. நம்பர் 2, சட்டங்கள் இல்லாத காலகட்டத்தில் உங்களுடைய சுப்பீரியருக்கு எதிராக சொல்ல தயங்க மாட்டாங்கன்னு சொல்றீங்களா? தயங்க வேண்டிய அவசியம் இல்ல, நியூஸ் வந்துரும் சார். அதாவது இப்போ நீங்க நான் ஒரு கருத்தை உங்க முன் வைக்கிறேன். உலகத்திலேயே எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கடுமையான சட்ட திட்டங்களை நிறைவேற்றி எல்லா வகையிலும் சட்டத்தை நல்லா நிறைவேற்ற, அது குற்றவியல் சட்டங்களை கடுமையா பண்ற ஒரே நாடு பிரான்ஸ். அமெரிக்கால சொல்லுவாங்க, லண்டன்ல சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க பேப்பிலாங்க புக் படிச்சிருப்பீங்க, அதுக்காக இந்த புக் வந்தது. அந்த கண்ட்ரில தான் யூரோப்பிலே ஹையஸ்ட் டார்ச்சர் ஆர் மிஸ்பிஹேவியர் அகைன்ஸ்ட் உமன் லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்டட் 93 கேசஸ்ல ஆபீஸ்ல தான். சோ ஒரு சட்டத்தின் கடுமை, அதை நிறைவேற்ற கடுமையை வைத்து இந்த குற்றச்சாட்டுகளோ இந்த கொடுமைகளோ குறைய போவதில்லை என்பது அனுபவம் நமக்கு தந்த பாடம். இது இல்லாம இப்ப என்ன பண்றீங்கன்னா, எது சட்டத்தால தீர்க்க முடியாதோ அதுல சட்டத்தை போட்டு நீங்க குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல வேற என்ன செய்ய முடியும்? நீதி நியாயம் கிடைக்கல அப்படின்னா சட்டத்தை தான் அணுக முடியும் சார். நீதி நியாயம்ங்கிற லெவலுக்கு அதை கொண்டு வராம இப்ப நீங்க சொல்றீங்களா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகரித்து இருக்குங்கிறது, நான் உண்மையிலே அதை நான் நம்புறதில்லை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக இப்பொழுது நிறைய டிவி வந்தாச்சு, பேப்பர் வந்தாச்சு, எல்லா இடத்துலயும் வெளிவருகிறதுன்னு தான் நாங்கெல்லாம் நினைக்கிறோம். ஆனஸ்டா சார், புகார் வராம வெளிவராதுல சார்? இல்ல, புகார் வராமலே வந்துரும். புகார் வர்றது கம்மி சார். இப்ப நாங்கெல்லாம் வேலை செய்யற காலத்துல ஊடகங்கள் வராத புகார வந்ததா சொல்றாங்க, இல்லாட்டி வந்த புகார பெருசா சொல்றாங்க. இப்ப எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீங்க அதிகரிக்க நினைக்காதுங்க. அப்ப வெளிவராமலே நடந்து கொண்டிருந்தது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப சட்ட பாதுகாப்பு கூடுதலா வரதானே அந்த பெண்கள் அதைத்தான் திருக்கண்ணா சொல்றாங்க. சட்ட பாதுகாப்பு இல்லாத காலகட்டத்திலே வர ஆரம்பிச்சாச்சு சார். நீங்க ஒண்ணு இல்ல சார், இந்த சட்டம் ஏற்றலன்னு வச்சுங்க, நீங்க ஒரு 50 நியூஸ் கொடுப்பீங்க, அவர் 120 நியூஸ் கொடுப்பாரு, பேப்பர்ல டெய்லி வந்துகிட்டே இருக்கும், எண்டே கிடையாது அதுக்கு. ஆனா நாங்க ஏற்கனவே ஒரு விவாதத்திலே நம்ம இதை முன்வைத்தோம். சட்டம் இயற்றி தண்டனை கொடுத்தவுடன் இது குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? உடனடியா இப்ப கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை சொன்னா அது கொலை குற்றம் குறைய போறது இல்ல, மரண தண்டனை எடுத்து விட்டுறலாம். திருட்டுக்கு ஒரு குற்றம் 3 வருஷம் ஜெயில, திருட்டு குறைய போறது இல்ல, திருட்டுக்கான தண்டனை எடுத்து விட்டுறலாம். இப்படி எதுவுமே குற்றங்கள் சட்டமே ஐபிசியே தேவையில்லை, உங்களுக்கு பொது சட்டங்கள் தேவையில்லைங்கிற. நீங்க சட்டம் இயற்றி ஆட்சி பண்ண மாதிரி சிரிக்கிற மாதிரியான நிர்வாகம். லோக்பால் வந்துருச்சா ஊழல் பேரும், அது சரியில்லையா லோக்கலோக் பால்னு ஒண்ணு கொண்டு வருவோம். இதுக்கு எண்டே கிடையாது.
நாங்கெல்லாம் வேலையில சேரும்போது 1974 மொத்தம் நாங்க நிர்வகித்த சட்டங்கள் 116, இன்னைக்கு 300 வந்துருச்சு. ஆனா ஒரு சட்டத்தை இவங்க 2 பேருக்கும் என்னோட அதிகம் தெரியும். ஒரு சட்டத்தையே அடுத்து வேற மாதிரி ஒரு சட்டம், அடுத்து வேற மாதிரி. நீங்க பணியில சேர்ந்த போது, நீங்க பதவி ஓய்வு பெற்ற போதுல நீங்க பணியில சேர்ந்த போது உங்களோட பெண்கள் சக பெண் ஊழியர்கள் எவ்வளவு இருந்தாங்க? நீங்க பணியில இருந்து ஓய்வு வரும்போது எவ்வளவு இருந்தாங்க? எவ்வளவு இருந்தாலும் அப்ப நாங்க எப்படி நடவடிக்கை எடுத்துக்கோம் தெரியுமா? அதோட விகிதாச்சாரம் போகுது. நான் சொல்ல வந்தது வேற, நீங்க கேக்குற கேள்வி வேற. அதை விட காலம் மாறு. நீங்க இருக்கும்போது, நீங்க வேலைக்கு சேரும் போது சைபர் கிரைம் கிடையவே கிடையாது. இல்ல, நீங்க வேலையில சேரும் போது அதுக்குள்ள வரல. நீங்க சட்டங்களோட எண்ணிக்கை வந்துகிட்டே இருக்கு. புதிய புதிய குற்றங்கள் வரும்ல. 1860 சட்டம், ஐபிசி சட்டம், இந்திய தன்னை சட்டம் வந்த பொழுது பெண்கள் பெரும்பாலும் பணிக்கு செல்வதில்லை. அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல வெள்ளைக்கார காலத்திலாகட்டும், அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரப்பட்ட காலத்திலாகட்டும், பெண்கள் வேலைக்கு செல்வது மிக குறைவாக இருந்த காலம். பெண்களும் ஆண்களுக்கு சரிசமமாக வேலை பணியிடங்களில் வந்த பொழுது அவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஐபிசியில் அதற்கான வழிவகைகள் இல்ல. அதனால புதிய சட்டம் தேவைப்படாது சொல்ல முடியாது. ஒரே சின்ன பாயிண்ட் தான். அதாவது நிர்வாகத்தை இருக்கிற சட்டத்திட்டங்களை ஒழுங்காக பண்ணா இந்த மாதிரி சட்டமே தேவை. கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ்ல இருக்குது. அப்படி சொல்ற பார்த்தா ஆண்கள்லாம் ஒழுங்கா இருந்துட்டு சட்டமே நிர்வாகம். புரிஞ்சுக்கிட்டேன். நான் கனிமொழி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயம் பாருங்க. திரு கண்ணதாசன் சொன்னார் முன்னாடி. இதுல இந்த பணியிடங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம் பத்தி பார்க்கும்போது அதுல கொஞ்சம் பேலன்ஸா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கு பிறகு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குன்னாரு. அவருக்கே ஒரு மாற்று கருத்துக்கள் அதுல 2-3 இருக்கு. வெளியில பார்க்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு புகார் வந்துட்டா போதும், உடனடியா நடவடிக்கை எடுத்தணும், உடனடியா கைது செய்ய அப்படிங்கிற கோஷத்தை நம்ம பாக்குறோம். அந்த புகார்ல உண்மை இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் நம்ம அந்த பெண் அந்த தலைமை நீதிபதி முன்னாடி இருந்தவர் இப்படி செஞ்சுட்டாரு, அந்த பத்திரிகையாளர் இப்படி செஞ்சுட்டாரு, இல்லாட்டி அந்த ப்ரொஃபசர் அப்படி செஞ்சுட்டாரு, யாராவது ஒரு புகார் கொடுத்துட்டா போதும், உடனே பெண்கள் இயக்கங்கள் எல்லாருமே கோஷம் போட்டு அவர் பதவி விலகி ராஜினாமா பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பும். புகாருக்கு அப்புறம் விசாரணை, இந்த சமாச்சாரம் எல்லாம் தேவையில்லையா? பெண்கள் புகார் கொடுத்துட்டா 100% உண்மைதானா? அது இல்ல, நிச்சயமா புகாருக்கு அப்புறம் விசாரணை அனைத்துமே தேவை. ஆனால் பெண்கள் கொடுமை என்பது ஒரு பிசிக்கல் வயலன்ஸ் அனைத்துக்கும் தெரியக்கூடிய விஷயமா இருந்து, நீங்க சொன்ன மாதிரி கொலை குற்றமாவோ ஒரு தெஃப்ட் மாதிரியோ இல்ல வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயங்களா இருந்தாலும், ஆமா, அப்படி முழுமையா ஒரு பிசிக்கல் வயலன்ஸா இருந்தா பரவாயில்ல. இவைகள் எல்லாமே இமோஷனல் வயலன்ஸா இருக்குது. அடிப்படையா பார்க்க போனா இந்த இமோஷனல் வயலன்ஸ் அப்படிங்கறது ஐயாலாம் சொன்ன மாதிரி அந்த ஐபிசிலயோ வேற எந்த சட்டத்திலயோ நான் பார்க்கல. இப்ப வரக்கூடிய புதிய சட்டங்கள்ல அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப 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 உண்மையான விஷயம். ஒரு பெண் என்ற முறையில் நிச்சயமாக ஆறுதலாக இருக்கிறது. ஏனால் இமோஷனல் வன்கொடுமை தான் பெண்களுக்கு எதிரான பெரிய வன்கொடுமையாக பணிபுரியும் இடங்களிலும் சரி, குடும்பத்தினுடைய பின்னணியிலும் சரி, அனைத்து இடங்களிலுமே இருப்பதாக நான் உணர்கிறேன். இது நீங்க சொல்றீங்க, ஆனா இதை ப்ரூவ் பண்றது எவ்வளவு கஷ்டம். அது போக இதை மறுபக்கம் மாறி ஒரு 2 பக்கம் கத்தியா நீங்க சுலபமா எவ்வளவு துஷ்பிரயோகம் பண்ண முடியல. இல்ல, அதனாலதான் இதுக்கு என்கொயரின்னு வைக்கும் போது அது என்கொயரிக்கு லோக்கல் மெம்பரை தான் வைக்கிறாங்க. வெளியில இருந்து ஒருத்தர் கொண்டு வர போறது இல்ல. சோ இன்டர்னல் கமிட்டி அந்த அலுவலகத்திலேயே வேலைக்கு பார்க்கக்கூடிய அதற்கு தகுதியுடைய ஒருவரை தான் அவருக்கு சேர்பர்சனாவும் அதுக்கு கீழே மெம்பர்ஸாவும் போடுறதுதான் அந்த சட்டத்தில் தலைவரா ஒரு பெண்ணு தான் இருக்கணும். அதுல பாதி குறையாம பெண்ணு தான் இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்க கிட்டத்தட்ட அது தீர்ப்பு எப்படி இருக்கணுங்கிற வரைக்கும் சொல்லிட்டீங்க. இல்ல, அப்படி கிடையாது. பெண்ணா இருக்கிறதுனாலயே தீர்ப்பு மாறி இருக்குங்கிறதுக்கெல்லாம் நான் ஒத்துவல. பெண்களும் அறிவை உபயோகப்படுத்துவார்கள். பெண்களுக்கும் சரி நியாயம் என்பது என்னன்னு தெரியும். அவர்களும் படித்துத்தான் வருகிறார்கள். அவர்களுக்கும் அறிவுடன் தான் வருகிறார்கள். நிச்சயமா பெண்கள் ஆண்கள் அறிவோடு வரவில்லையா, ஆண்கள் படித்து விட்டு வரவில்லையா, ஆண்கள் விசாரணையில நான் சொன்னேன் இதுக்கு ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கணும், 10 பேர் கொண்ட கமிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லாம ஒரு வழக்கறிஞர் நான் சொன்னேன் பாலினத்தை குறிப்பிடாம ஒரு வழக்கறிஞர் இருக்கணும், ஒரு சட்ட வல்லுநர் இருக்கணும், ஒரு என்ஜிஓ இருக்கணும் சொல்லியிருந்தா நம்ம அதை ஏற்றுக்கலாம். இதுல பாதிக்கு மேல பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாலினம் ஏன் இங்க வருது? இது விசாரணைக்கு போய் நீங்க சொன்ன மாதிரி ஆண் பெண் எல்லாமே சட்டம் படிச்சவங்க தானே, சட்டம் படிச்சவங்க வரணும், ஒரு என்ஜிஓ வரணும் சொல்லி முடிச்சிருக்கலாமே. இப்போ இந்த சில இப்போதைக்கு இருக்கக்கூடிய வழக்குகளை வைத்து நாங்கள் எங்கள் குழுவினுடைய விவாதங்கள் செய்யும் பொழுது இதில் ஆண்கள் இருக்கும்போது ஆண்கள் எப்படி சப்போர்ட் பண்றாங்க சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே அதாவது ஜூனியர் லாயர்ஸ் யாருமே சேர்த்துக்கிறதுக்கு, லேடி ஜூனியர் லாயர்ஸ் எல்லா சீனியர் லாயர்ஸும் சேர்த்துக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அது 100% உண்மை. எனக்கு நிறைய எனக்கு தெரிஞ்சு குறிப்பா ஏகே கங்குலி கேஸுக்கு பிறகு நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு கல்வி நிறுவனத்திலும் சரி, காலேஜ்லயும் சரி, இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு கான்டாக்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கொடுக்கறாங்க. சர்டிபிகேட்ல மை கான்டாக்ட்
எக்ஸலன்ட், குட், சாட்டிஸ்பாக்டரி கொடுக்கறாங்க. சோ நான் வந்து இப்போ கோர்ட்டுக்குள்ள 15 வருஷமா நான் பணிபுரிந்துட்டு இருக்கும்போது எனக்குன்னு ஒரு கான்டாக்ட் இருக்கும், அது எல்லாத்துக்கும் தெரியும். சோ வந்து இன்டர்னல் கமிட்டி, அதனாலதான் இன்டர்னல் கமிட்டி, லோக்கல் கமிட்டி. வெளியில இருந்து ஒருத்தர் கொண்டு வந்து போட்டு நான் பேப்பர் நீட்டுறேன், நீங்க பேப்பர், ஏன்னா இதுல பேப்பர் நீட்டு சமாச்சாரம் எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன் அது நடந்திருக்குமா என்று அஃபிடவிட் மூலமாவோ இல்ல சொல்றதனுடைய வைத்து நியாயங்களை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்படிங்கறதுனால பலதரப்பட்ட விஷயங்கள் அவங்கள பத்தியும் தெரியும், இவங்கள பத்தியும் தெரியும், நடுநிலையா விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கு தான் இன்டர்னல் கமிட்டியை வைக்கிறாங்க. அதுல அந்த இன்டர்னல் கமிட்டி மெம்பர்ஸ் நிச்சயமா அவங்க ஒரு நியாயமான விஷயங்களை பார்க்க வேண்டும். இன்டர்னல் கமிட்டி ஒரு உள்ளுக்குள்ளே வர நம்ம ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுப்போம். உள்ளுக்குள்ளே ஒரு விசாரணை குழு இருந்தால் வந்து தீர்வு கிடைக்கும். அவருக்கு சில பிரச்சனையை பத்தி தெரியும், அந்த ஆண் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளான ஆணை பத்தியும் தெரியும், குற்றச்சாட்டு சுமத்திய பெண்ணை பத்தியும் தெரியும் அப்படிங்கிற ஒரு பார்வை. ஆனால் அப்படி நம்ம அதே சாதமாச்சினோம்னா அந்த நிறுவனத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறக்க அந்த நிறுவனமே ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படித்தான் முடிவை சொல்ல வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்காதாகும். நான் திரு கண்ணாசன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த புகார்கள் வந்து இப்ப நம்ம ஒரு விவாதத்துல வரும்போது இப்பதான் நிறைய தெரிய ஆரம்பிச்சது அப்படிங்கறத பாக்குறோம். இது தெரிய ஆரம்பிச்சதுக்கு இன்னொரு காரணம் கூட நம்ம பார்க்கலாம். பிரபலமான புள்ளிகள் மீது இது மேல வழக்கு வருது. அப்ப பெரியவங்க பிரபலமானவங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்து அவங்க பேர்லாம் வந்தா நம்ம அதிர்ச்சி அடைகிறோம். ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்தவர்கிட்ட ஒரு புகார் வருது. நம்ம சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட இருந்தாங்க. அவங்க நிறைய ஒரு நல்ல ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அவங்க மேல ஒரு புகார் வருது. ஒரு மிக பிரபலமான பத்திரிகையாளர் மேல வருது. இங்க சென்னையில நம்ம வந்து 2 பத்திரிகையாளர்கள் பார்த்தோம். இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஒரு முக்கியமான புள்ளி நம்ம புகார் வரும்போது இது ஹைலைட் ஆயிடுதா இல்ல நமக்குள்ள ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கிறோமா? நம்ம பிரபலமான ஆட்கள் நல்லவங்க, அவங்க நல்லவங்க நம்மளே நினைச்சிடறோம். அதாவது ஒருவருடைய பழக்க வழக்கங்கள் தான் அடிப்படையான காரணம். உதாரணத்துக்கு இப்ப நான் என்னுடைய ஆபீஸ் நீங்க வரீங்கன்னு வச்சீங்களா, ஆபீஸ் வந்து நான் காஃபி ஆஃபர் பண்ணுவேன். ஆனால் என்ன பழக்கம் ஒயின் ஆஃபர் பண்றதா இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வந்து புதுசா வர்றவங்களுக்கு தவறா தெரியும், இன்னும் ஒரு ஒயின் ஆஃபர் பண்றாருன்னு சொல்லிட்டு. அப்பொழுது பார்த்து அவங்களுக்கு ஒரு துன்புறுத்தலா தெரியும். எனக்கு நீங்க காஃபி ஆஃபர் பண்ணாலும் ஒயின் ஆஃபர் பண்ணாலும் தப்பா தெரியாது வச்சுக்கோங்க. ஆனா ராத்திரி 11 மணிக்கு ஒரு பெண்ணுக்கு நீங்க காஃபி ஒயின் ஆஃபர் பண்ணீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். என்ன சொல்றேன், சரியான எடுத்துக்காட்டு அல்ல. நான் சொல்றேன் எடுத்துக்காட்டு எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது அவங்களோட பழக்க வழக்கங்கள். இது ஒரு அமையும் போது அவங்க திடீர்னு மாத்திக்க மாட்டாங்க. ஏன்னா உயர்ந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது இது நடக்கும். இப்ப நான் சொல்றதுல கூட பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் நீதிபதி இப்ப அந்த வழக்குல இருக்கிறவரு, அவர் யார் ஆபீஸ் போனாலும் அவர் ஒயின் தான் ஆஃபர் பண்ணுவார். இது வந்து எல்லாரும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதன் அடிப்படையில். அடுத்து இந்த பிரபலங்கள் மீது புகார் சொல்வது என்பது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றது அது 2 பேர் தான் தெரியும். ஏன்னா ஒரு மூடிய அறையில வந்து அந்த பிரபலங்களுக்குள்ள வர நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒயின் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு காஃபி டீ மாதிரி எடுத்துக்க முடியாது இன்னைக்கு இந்திய கலாச்சாரத்தில். அதான் நம்ம திருப்பி வந்து நம்ம கல்லுக்கு நல்லுசாமி சண்டைக்கு வந்துருவாங்க. அதாவது வந்து உணவுப் பொருளா நம்ம அதுக்குள்ள போல நானு ஒயின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல நீங்க காஃபி டீ கேட்டீங்கன்னா நீங்க சேர்க்க முடியாது. அது மதுதான், அதுல சந்தேகம் இல்லை. அது வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒயின் சாப்பிடுறான்னு சொன்னேன், இல்ல ஒயின் கொண்டு வான்னு சொன்னேன், குடி அப்படின்னு கம்பல் பண்ண அப்படிங்கறத ஒரு அன்பான உபசரிப்பா நீங்க பாத்திர முடியாது. யாராவது ஒருத்தங்க ஏத்துப்பாங்களா? நான் சொல்றேன் சார், இப்ப ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்துட்டாரு. நான் வந்து ஸ்டேஷனரி பிரிண்டிங்ல கமிஷனரா இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி, அதாவது நீங்க அழகா சொன்னீங்க அந்த ஆரம்பத்துல, இதை நிரூபிப்பதும் இன்டர்னல் கமிட்டி போட்டு பண்றதும் சரியா பண்ண முடியாங்கிறத நான் அனுபவபூர்வமா அப்பதான் உணர்ந்தேன். ஒரு பொண்ணு வந்து சார் நான் வந்து போவேன் சார், அவர் எனக்கு டீ கொடு அப்படிம்பாரு. நான் உடனே பிளாஸ்க் வந்து டீ ஊடி கொடுப்பேன். இப்படி கண் அடிச்சுட்டு என்கிட்ட வாங்குவாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சார். இதை வந்து விசாரிக்க சொல்லி நம்ம ஒருத்தர் சொன்னோம். அவங்க சொன்னாங்க சார் அவங்க எல்லாம் அவர் ஆளுங்க விசாரிக்க மாட்டாங்க, ஐயா தான் விசாரிக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. இது நான் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லி என்ன பண்ண, அவன் வந்து ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாரு. இருந்தாலும் என்னென்ன இவருக்கு கண்ணு இப்படி இப்படி துடிக்கும் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிருக்கான். 15 ரூபா கொடுத்தா ஒரு சர்டிபிகேட் கொடுத்துறான் இல்லையா? ஓஹோ சரி, அது பெண்களை பார்த்தா எக்ஸ்ட்ரா இல்ல, அது நான் வந்து சும்மா இல்ல சார், இந்த பொண்ணு தெரியாம சொல்றது, நான் இதை வாங்கும்போது இப்படி துடிச்சது என் கண்ணு இப்படி அப்பப்ப துடிக்கும் அப்படின்னுட்டான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமா சொல்லலாம், இல்லங்க வழக்கமா காபி கொடுக்கும்போது பண்ணாரு, இப்பெல்லாம் அப்படி துடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, இப்ப நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு உங்க கண்ணு துடிக்கல என்ன? இல்லங்கய்யா அது சரியாயிடுச்சு மருந்து சாப்பிட்டு. ஆண்களுக்கு இப்ப சரியாயிடுச்சு ஐயா சொன்னீங்கன்னா நாளைக்கு அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரேன், போய் தொலைங்கடா அப்படின்னு சொன்னோம். அதாவது இன்டர்னல் கமிட்டி போட்டு நிரூபிக்கக்கூடிய விஷயமா இல்லாம இருக்கு. இதுல என்னதான் நடக்க அந்த ஆள் வந்து பொய் தான் சொல்றான் அப்படின்னு உங்களால யூகிக்க முடிஞ்சது. ஆனா நீங்க ஒரு தண்டனை வழங்க போய் தொலைங்கன்னு சொல்றீங்க. வந்துட்டீங்க, அழகான பாயிண்ட். அங்க நான் வந்து இன்ஃபார்மலா விசாரிச்சா இந்த பொண்ணு அடிக்கடி போய் நீ எதுக்கு பிளாஸ்க் ஊத்தி அவனை காபி கொடுத்தான்னு தனியா கூட்ட அவளை சத்தம் போட்டு அதெல்லாம் பண்ணாத, கவர்மெண்ட் வேலையை பண்ணு அவளையும் துரத்துட்டேன். 2 பேர் பக்கமும் அப்படியே வேற பக்கம் வேற கொண்டு வரீங்க சார். உண்மையை உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் சுப்பீரியர் ஆபீசர்ஸ் வந்து லேடியோ ஜென்ஸோ அவங்க கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டா எப்படி எப்படிலாம் வேலை வாங்கினா எல்லாருக்குமே தெரியும். காபி ஏன் ஊத்து கொடுக்கல, காபி ஊத்து கொடுக்கலன்னா நல்லா சஸ்பெண்ட் ஆகும் சார். ஒரு ஆபீஸ்ல காபி ஊத்தி கொடுக்க வேண்டியது பியூன் வேலை.
அந்த கிளார்க்கு கூப்பிட்டு காபி நான் எல்லாம் விசாரிச்சுட்டு தானே அந்த முடிவுக்கு வருவாங்க. நீங்க என்ன நம்பணும் முதல்ல. இதுல என்னன்னா இவங்க பழகும் போதே சார் நல்ல பெண்கள் கூட, ஒழுக்கமான பெண்கள் கூட, கண்ணியமான பெண்கள் கூட ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பழகுனா அவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். இந்த பாயிண்ட் நீங்க யாருமே ஏத்துக்க மாட்டீங்க. நான் 35 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்து கண்ணால பார்த்தவன். அப்புறம் தான் இவன் வரம்பு மீறும் போது அவங்களுக்கே தெரியும், ஆஹா நம்ம அப்படி பழகிருக்க கூடாது. ஒண்ணு. நம்பர் 2, சார் சொன்னார்ல, அந்த சூழ்நிலையில நல்ல பழகம். ஸ்டார் ஹோட்டல்ல, சூட்டுல, அங்க இருக்கிற காம்ப்ளிமெண்டரி ஒயின் எடுத்து கொடுத்து அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லும் போது சோபால பக்கத்துல கொடுத்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாம் உண்மையா இருந்தா நான் கெஸ் பண்றேன் அவர் பக்கம் தப்பு இருக்குன்னு. ஆனா நீங்க உடனே சொல்லுங்க எஃப்ஐஆர் போடுங்க, சட்டப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, நிரூபிக்கப்பட மாதிரியான விஷயமே இதெல்லாம். இவங்க 2 பேரும் வக்கீல்கள், இவர்கள் தான் சொல்லணும். இந்த புகார் இந்த இடத்துல உங்க மேல சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சொல்லலாம்? நேரடியா உள்ள வச்சிட வேண்டியதானே? கரெக்ட். இல்ல வைக்க கூடாது. நீங்க இப்ப எப்படி கொண்டு போறீங்கன்னா மனிதனுக்கு மனிதன் இல்ல சார், நம்ம உள்ள வைக்க சொல்ல, நானே உங்க சைடு இத மாதிரி நான் எந்த சைடு கிடையாது. நீங்க இப்ப சொல்றீங்களா இத மாதிரி விஷயங்கள் interpersonal relationship cannot be criminalized and put into legal FIR investigation அதுல வராதுங்கிறது என்னுடைய கருத்து. அவரோட சொல்ற பாயிண்ட்ல நான் வேற ஒரு விஷயம் எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா இது அவ்வளவு சாமானியமா சட்டப்படி நம்ம நேரம் உள்ள வச்சிட முடியாது அப்படிங்கறதுல என்னன்னா ப்ரூவ் பண்ண முடியாதுங்கிறது, ப்ரூவ் பண்ண ரொம்ப சிரமம் அப்படின்னு பாக்கணும். நம்ம கன்விஷன் ரேட்டுமே பார்த்தோம்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. நேற்று வரைக்கும் 2 நண்பர்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஆபீஸ்லயோ காலேஜ்லயோ வெளியே எங்கேயோ இடத்துல பணிபுரிய இடத்துல நல்ல விதமா பழகிட்டு இருப்பாங்க. ஒரு சண்டை வருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நாளைக்கு அந்த பொண்ணு இவர் நட்பு ரீதியா செஞ்ச அத்தனை விஷயத்தையும் அதே விஷயத்த இப்படி செஞ்சான்னு சொன்னா அது நேரம் உள்ள போய் ஒரு கிரைம் ஆயிடும். தோல் மேல கை போட்டு போறதோ, வாடின்னு கூட்டு போறதோ, சைய கொடுக்கறதோ, சாப்பாடு ஊட்டி வரதோ, இதெல்லாம் நட்பா இருக்கும் போது எந்த குற்றச்சாட்டுலயும் வராது. இது அத்தனையும் என்னை மீறி அவன் செஞ்சான்னு சொல்லிட்டு அவன் நேரம் உள்ள போக வேண்டியதான். அப்ப இது தவறா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிருமே. இது அதுலதான் தெஹல்கா கேஸ்ல அந்த மாதிரி தான் அவர் இட் வாஸ் அ கன்சென்சுவல் அப்படின்னு சொல்றாங்க, ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒண்ணு. இப்ப இதை மாத்தி பண்ணப்படுது அப்படிங்கறத அவருடைய அவருடைய சைடா இருக்கு, பத்திரிகையாளர்களுடைய சைடா இருக்கு. இது கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி ஆபத்தான விஷயங்கள் கூட தான். நல்லபடியா பழகிக்கிட்டு இருந்த காலத்துல இருக்கக்கூடியத ஒரு தனக்குள்ள ஏதாவது எதிரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இதை பயன்படுத்துறது அப்படிங்கறது மிக மிக மோசமான செயல். பெண்கள் அப்படி செய்யறதுனாலயே பெண்கள் உண்மையாவே ஏன் இந்த சட்டம் வந்தது அப்படிங்கறத இது பின்னாடி செஞ்சு பார்க்கணும். ஒரு இடத்துல போய் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா நான் என்னோட வேலையை ப்ரொடக்டிவா செய்யணும். என்னோட டெசிஷன் மேக்கிங் இப்பவும் பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஜாப்லயும் அந்த மாதிரியான உயர்ந்த பதவிகள்லயும் பெண்களுடைய அளவு கம்மியா தான் இருக்குது. சோ பெண்களுடைய அந்த மாதிரியான பதவிகளுக்கு வரக்கூடியதும் பெண்கள் எல்லா இடத்திலையும் பதவி வைக்கணுங்கிறதுக்காக தான் பெண்களுக்கு இவ்வளவு நல்ல சட்டங்களை போட்டு பெண்கள் முன்னாடி வரணுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட அரசாங்கம் இதை செஞ்சிட்டு இருக்குது. பெண்கள் முன்னேறணும்னா இடஒதுக்கீடு கொடுங்க, அவங்களுக்கு பதவி உயர்வுல வாய்ப்பு கொடுங்க. அதை விட்டு போட்டு ஆண் மேல புகார் சொன்னா உள்ள புகார் சொல்றது பெண்கள் முன்னேறி வர்றதுக்கு வழியாங்க. தவறா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதும் என்னுடைய கருத்து. தவறா யாரும் பயன்படுத்தக்கூடாது. எல்லா சட்டங்களும் தவறாவும் சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்கள் பெண்களா தவறா பார்க்க கூடாது, பயன்படுத்தக்கூடாது, மாற்று கருத்து கிடையாது. அதாவது பெண்கள் இந்த சட்டத்தை தவறா பார்க்க கூடாது, பயன்படுத்தக்கூடாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த இருக்கக்கூடிய இந்த பலவீனத்தை அந்த சட்டத்துடைய வாய்ப்புகளை பார்க்கும்போது இது ப்ரூவ் பண்றது எப்படினாலும் மாறி போயிருந்தா அது ஆபத்தில் நிறைந்த விஷயமா இருக்கு இல்லையா? நம்ம ஒரு இந்த மாதிரி என்னை பார்த்தாரு, என்னை சைகை காட்டினாரு அப்படின்னா இந்த சை அவர் சொன்ன மாதிரி ஒரு கண்ணுல உண்மையிலேயே ஒரு கோளாறு இருந்துச்சு, இல்லாட்டி அவர் பார்க்கக்கூடிய பழக்கமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேசினாரு, பாட்டு பாடினாரு, விசில் அடிச்சாரு. இது பாருங்க, இது எவ்வளவு ஒரு நம்ம சினிமா பாட்டு பாடி விசில் அடிச்சா ஒரு விருப்பம் இல்லாத பெண்ணை பார்த்து அது செய்யும் போது ஒரு கொடுமையான ஒரு SMS எத்தனை தடவை நீங்க இது எனக்கு இது என்னை சங்கடப்படுத்துது, இது தேவையில்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னாலும் அனுப்புறதற்கு எத்தனை உடனே ஈரோப்புல நான் ஒரு SMS வந்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு SMS உங்களுக்கு அனுப்புறாரு அப்படின்னா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத நிப்பாட்டிக்கு அப்படி சொன்ன முடிஞ்சா அதோட நிப்பாட்டிடணும் ஒரு நிச்சயமா. ஏன்னா நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, அந்த மாதிரி உனக்கு விருப்பமா நீ கேளு, மாட்டேன்ட்டாங்களா பேசாம வேலையை பாரு, இந்த அளவுக்கு. ஆனா இந்த சட்டத்துப்படி நீ கேட்டாலும் உள்ள போயிடுவேன். அவங்க சொன்னது ஒரு பாதிக்கப்பட்ட நபர் தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட நபர் உடன்படாத நபரா இருக்கும்போது தான் பாதிக்கப்பட்ட நபர் ஆவார்.
சோ அதுல சட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் யார் என்ன அப்படிங்கறதுக்கான டெபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல நான் வந்து அக்ரீவ்டு பர்சனா இருந்தா மட்டும்தான் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர் ரெஸ்பாண்டன்ட் அப்படிதான், அக்யூஸ்ட் எல்லாம் கிடையாது. அதுல அக்யூஸ்ட் வார்த்தை கிடையாது, எதிர் தரப்பு அவ்வளவுதான். அவர்களுக்கு வந்து ஒரு தண்டனை என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த அறிக்கையின் முடிவில், இந்த இன்டர்னல் கமிட்டியுடைய அறிக்கையின் முடிவில் இவர் குற்றவாளி என்று கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை. அதான் சொல்றேன், அதுல வந்து என்ன வார்த்தை போடுவோம், எது வந்து அந்த டெபினேஷன் சொல்லும்போது பிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் அட்வான்சஸ். இது நிச்சயம் பிசிக்கல் கான்டாக்ட் வந்து நம்ம இது முடியும். அட்வான்சஸ்ங்கிறது எப்படி டிஃபைன் பண்ண முடியும்னு எனக்கே ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னா அட்வான்சஸ்ங்கிற ஒரு பெரிய வார்த்தை உள்ள, அதுக்கு நீங்க தனியா 100 டெபினேஷன் கொடுக்கலாம். பிளஸ் எ டிமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் ஃபார் செக்சுவல் ஃபேவர். இதுதான் நான் சொன்னேன். அந்த சகோதரி சொன்னாங்க, நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய மேற்கத்திய கலாச்சாரம் பார்க்கிறோம், பாம்பேல இங்கெல்லாம் டிஸ்கோத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம். அங்க வந்து ரொம்ப சாதாரணமா முன்பின் தெரியாத ஆண்கள் பெண் பரஸ்பரம் பேசிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, அவங்க உடன்பட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விருப்பமா செஞ்சுக்கிறாங்க. அப்படி ஒரு கேட்பது அப்படிங்கிறது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொன்னாங்க. ஆனா சட்டத்துல நீங்க அந்த மாதிரி சொன்ன ஒண்ணுமே இல்ல. ஒரு பையன் வந்து இன்னைக்கு 1000 சினிமா பாக்குறான், அந்த பொண்ணை பார்த்து ஐலோன்னு சொல்லிட்டா சமுதாயத்திலையும் செருப்பல் அடிப்பாங்க, சட்டப்படியும் செருப்பல் அடிப்பாங்க. இப்ப நீங்க சொன்னதுல வந்து 2 பேருக்குமே ஒரு முதிர் தன்மை வேணுங்க. 2 பேரும் முதிர்ச்சி சொல்ல வேணும்ங்கிறது இது வந்து வெளி உலகம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒருத்தர் எஸ்எம்எஸ் அனுப்புறாரு, இல்லாட்டி உங்கள்ட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இல்லாட்டி ஆஃபர் பண்றாரு அப்படின்னா எனக்கு இதுல உடன்பாடு இல்ல, வேற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய என்ன பாஷையில் நீங்க சொல்லிட்டீங்களோ அதோட முடிவு வேணும். அதுக்கு மீறி அத்துமீறினா நிச்சயமா அது ஆஃபென்ஸ். நீங்க சொன்ன மாதிரி மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி இது வந்து எந்த விதத்துல பெண்ணை துன்புறுத்தினாலும் அது இது வந்து இந்த சட்டப்படி முதல் எஸ்எம்எஸ் அனுப்பினாலே உள்ள போயிடும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா பதில் வந்து வேண்டாப்பா இந்த வேலை நிப்பாட்டிக்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கப்புறம் பண்ணா நானும் உடன்படுறேன், நீங்க உடம்படி மாட்டுக்கிறதுல இந்த சட்டம் வந்து முதல் எஸ்எம்எஸ் ஒரு விருப்பம், ஒரு ஆசை. ஒவ்வொரு சட்டமே வந்துங்க முதல்ல இயற்றப்படுது. அதற்கப்புறம் டெபினிஷன் வந்து ஒவ்வொரு நேரத்திலும் நீதிமன்றங்களாலும் வேறு வேறு கொண்டாலும் அமெண்ட்மெண்ட் இல்ல, டெபினிஷன் மறுபடியும் அது இன்டர்பிரேஷன் கொடுக்கப்படுது. அதுக்குள்ள எத்தனை ஆண்கள் தங்களுடைய கண்ணியத்தை இழக்க வேண்டியிருக்கும். அதுக்குள்ள வந்து ப்ரொசீஜர் என்ன பயன்படுத்தப்படுதுன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோ வேற வந்து இமீடியட்டா அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுல பயன்படுத்தப்படுறது முழுசா சிவில் ப்ரொசீஜர் கூட தான். அவங்களை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. கம்ப்ளைண்ட் வந்த உடனே விசாரிக்கிறதுக்கு ஆபீசர் வந்து என்கொயரிக்கு தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் நடக்கும். அதான் கட்டப்பஞ்சாயத்து நீங்க டீடைல்டா பேசுறீங்களே தவிர இப்ப அந்த தருண் தேஜ்பால் என்ன சொன்னாரு, இட் வாஸ் மை மிஸ் ஜட்ஜ்மெண்ட். என்ன அர்த்தம், இந்த பொண்ணு என்னை பார்த்து நல்லா சிரிச்சுது, அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, நான் வந்து அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாரா. இந்த பொண்ணையா அப்படி பண்ணுது எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் ஆபீஸ்ல போய் வேலைக்கு பொண்ணையா அப்படி பண்ணுன்னு கேக்குறீங்க. நான் பதில் சொல்றேன். அவருடைய வயசு என்ன, இந்த பொண்ணோட வயசு என்ன, தருண் தேஜ்பாலுடைய பொண்ணுடைய கிளாஸ்மேட், பொண்ணுடைய கிளாஸ்மேட் தெரிஞ்சு நீ பார்த்து அந்த பொண்ணு துணோட டவுசர் போட்டு வளர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கூட வளர்ந்த பொண்ணு, அந்த பொண்ணு சிரிக்க உங்களுக்கு அப்படி தோணுதா? அது மாத்தி கேட்க கூடாது. பேசுறீங்க என்ன சார், ஒரு நிமிஷம் இருக்கு சார், நீங்க தான் கேட்டீங்க பேசுறீங்களா, நான் பதில் சொல்ல முடியுமா? நீங்க என்னுடைய மகள் போன்ற ஒரு பெண் என்னை பார்த்து சிரித்து பண்ணும்போது நான் தப்பா நினைக்கிற மாதிரி அவ இருப்பாளான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அவ வலிஞ்சதுனால இவனுக்கு இதே வேலை. இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் நிறைய பெண்கள்ட்ட அப்படி பழகிருக்கான். இவளும் அந்த மாதிரி பண்ணிருக்கிறா. ஆனா அந்த பெண் யோக்கியமான பெண், நல்ல பெண். அவங்க என்ன பண்றாங்க சார், சொல்லி சொல்லிதான் சார் நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுறீங்க சார். நீங்க இந்த பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா இந்த தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் எந்த பெண்களையும் குறைத்து மதிப்பிட்டு சொல்ல, நல்ல பெண்கள் கூட தனக்கு அப்படி சில காரியம் இருக்கா அப்படி சிரிப்பாங்க போங்க. ஆனா நல்லவங்க. என்னுடைய 45 வயது ஆண்ட ஒரு 40 வயது பெண் வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க எங்க ஒரு தெரியாதாங்க உங்களுக்கு சொல்லலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஏற்கனவே வழியக்கூடியவர் தாங்க, அந்த மாதிரி வந்து பெண்கள்ட்ட தவறா நடக்கக்கூடியவர் தாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்து அலுவலகத்திலே வந்துரும். அது இயல்பா வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு 10 பேர் வேலை இடத்துல அந்த ஆள் வந்து பெண்களை பார்த்தா வந்து சொல்லி விடுவார், நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம். அப்படிப்பட்ட நீங்க போக வேண்டாம், ஏன் பண்ணு கேட்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், நீங்க சொன்ன வழக்குல அவர் என்ன பண்ணா யாருக்கும் தெரியாது. நீங்க சொன்ன உதாரணம் காட்டின வழக்குல அவருடைய வயது என்ன, இந்த பொண்ணு வயது என்ன? அப்ப நீங்க கேக்குறீங்க அந்த பொண்ணு ஏன் சிரிக்குதுன்னு கேக்குறீங்க. தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஒருத்தர் வயது வித்தியாசம் பட்டு இந்த மாதிரி பொது இடங்கள்லயோ அது தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ மனிதர்கள் சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். திருமணம் பண்ணிக்கங்க, வயது வித்தியாசம் பண்ணி எங்க கொண்டு போய் வயசே கிடையாது, எங்க கொண்டு வர புரிஞ்சு நான் வயது வித்தியாசம் இருந்து திருமணம் பண்ணிக்கங்க, நல்லா பண்ணிக்கங்க. நானும் உங்க கூட சேர்ந்து சொல்றேன். ஆனா கெட்டவர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள்,
வயது வித்தியாசம் பார்க்காம பெண்களை நடத்துவது சகஜமாய் போன ஒரு மாநிலத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க. இந்த மாநிலம் சகஜமாயி போனா சட்டமாக்கிடலாம்ல சார். சகஜமாயிருச்சு சட்டமாக்கிடலாம் இல்லையா? இது வந்து வழக்கமா சார் என்ன சார் டெய்லி 4 கற்பழி நடக்குது, பேசாம சட்டப்பூர்வமாக்கிருங்க. ஒரு நாளைக்கு ஒரு கற்பழி தான் நடக்கணும். இல்ல இப்ப இந்த சட்டம் கொண்டு வந்தது சரியா தப்பான்னு பேசும்போது தயவு செய்து இதுக்கு வெளியே சமூக பிரச்சனைகளும் தனிமனிதனுடைய குணாதிசயங்களை இம்ப்ரூவ் பண்ண என்ஜிஓஸ் எல்லாம் வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் சார். இத சொல்லணும் நம்ம பாருங்க. நீங்க ஆபீஸுக்கு போங்க புரிஞ்சுக்கிறேன் சார். நம்ம ஏற்கனவே நிறைய பெண்கள் சொல்ற மாதிரி நன்னறி புத்தகங்கள் வேணும், ஸ்கூல்ல எஜுகேஷன் வேணும், தாய் தந்தை வந்து நல்லா வளர்க்கணும். அதெல்லாம் வந்துட்டா நமக்கு வந்து ஒண்ணு கீதையும் பைபிளையும் குரானையும் படிச்சிருந்தாங்க. இத டிபேட் பண்ணுங்க. ஆபீஸுக்கு போற பெண்கள் கண்ணியமாக நடந்து கொண்டு பார்ப்பவர்கள் இவர்களை சகோதரிகளாக நினைக்கும்படி நீங்க இருக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. எல்லாருமே பரதா போட்டு தரலாம். பரதாலாம் போட முடியல, நடந்தா போதும். ஒரு 20-30 ஆண்டுகள் உட்பட்ட ஆண்கள் சார். அதாவது நீங்க வந்து ஒரு தகப்பனா நீங்க வந்து ஒரு நிறைய சகோதரிகளுக்கு வந்து நீங்க ஒரு சகோதரனா இருந்திருக்கிறீங்க. நீங்க வந்து சொல்லணும் முதல்ல வந்து இது தப்பா எங்க பயன்படுது அப்படின்னா ஆண்களுடைய சைடுல பெண்களுடைய. நீங்க வந்து அப்படியே ரிவர்ஸ்ல சொல்ற மாதிரி என்ன தோணுது, நீ ஒழுங்கா நடந்துக்கோ அவன் உன்னை பார்க்க மாட்டான். எனக்கு உங்களுக்கும் பொருந்தாத விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு 15 ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு 5 ஆண் மோசமா இருந்தான்னா பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கிற அலுவலகங்கள் இது நடப்பதில்லைங்கிறத அனுபவத்துல பார்த்தோம் சார். அவர் சொல்றது ஒரு கரெக்ட். ஏன்னு கேட்டா பெண்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாரு. சொல்லுங்க. இன்னொரு பிரச்சனை மேடத்துக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது லைஃப்ல. இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா இப்ப பெண்கள் வந்து சகஜமா ஆண்களோட பழகுறாங்க. பழகிட்டு இந்த 376 இருக்குமா அபியூஸ் பண்ற மாதிரி ஐபிசில வேற எந்த செக்ஷன் கிடையாது. 5-6 வருஷம் அவங்களோட நல்லா பழகிட்டு கன்சென்ட்ரேட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு ஒரு 7-8 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 6 வருஷம் உடலுறவு வச்சிருந்தாரு, இப்ப திருமணம் பண்ண மறுத்தான்னு சொல்லிட்டு அதே 376 போட்டு நடத்துறாங்க, கேஸ் நடத்துறாங்க. இது வந்து அபியூஸ் ஆஃப் லா. இது காரணம் நீங்க வந்து உயர்நீதிமன்ற வழக்காடிட்டு இருக்கிறீங்க. அபியூஸ் பண்ணப்படாத தவறா பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு சட்டம் பிரிவு சொல்லுங்க. ஒரு சட்ட பிரிவு வந்து தவறா பயன்படுத்தப்படுது அப்படிங்கறனால சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டம் வந்து பெரும்பாலும் பெண்கள் வந்து விழிப்போட ஜாக்கிரதையா இருந்திருந்தா இதெல்லாம் குறையும். பெண்கள் விழிப்போட பெண்கள் விழிப்போட ஜாக்கிரதையா இருக்கணும்னா 3+1 யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. பெண்கள் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மாற்றுக்கிறது எது ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற போது நாங்க ஒரு ஆபீஸ் என்பது 2 பேருக்கு வேணும். என்னுடைய ஆடை கலாச்சாரம் நான் போட்டுருவேன் சார். நான் ஸ்லீவ்லெஸ்ஸா போட்டுருவேன், நீ ஏன் ஸ்லீவ்லெஸ் போட்டு வர? அதனால தான் அந்த ஆண் தப்பா புரிஞ்சுக்காங்க. ரைட் டு லைஃப் அப்படிங்கறத விட ரைட் டு டிக்னிட்டி, லைஃப் வித் டிக்னிட்டி. அதுதான் இது. தப்பா புரிஞ்சுக்காங்க மேடம், கரெக்டா சொல்றாங்க. விசாகா வெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அந்த கேஸ்ல இருந்து தான் இது அடிப்படையா ஆரம்பிச்சது. அந்த கேஸ்ல சொன்னது ரைட் டு லைஃப் வித் டிக்னிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெண்ணுக்கு கண்ணியம் என்பது எந்தெந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுது. வேலை பார்க்கிற இடத்துல ஒருத்தர் வந்து அவங்க ஏன்னா பெண்களை முதல்ல வேலைக்கு வர வைக்கணும், அறிவுபூர்வமா சிந்திக்க வைக்கணும். அவங்களும் சமுதாயத்தில் ஆண்களுக்கு சமமா ஆண்களுக்கு சமமா என்ன அறிவுபூர்வமா செயல்பட முடிய வைக்கணும். அவங்களுக்கு சிந்தனை திறன் வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு சமுதாயத்துல அவங்க ஒரு வேலைக்கு போற இடத்துல அவங்க வந்து எந்த விதத்திலையுமே அவங்க பாதிப்படையக்கூடாது. பிகாஸ் தே ஆர் வல்னரபிள். அவங்க உடனே வந்து பாதிப்பு அடைஞ்சிருவாங்க. அவங்களுடைய நேச்சரே அப்படிதான். பல ஆண்டு காலமா அப்படிதான் இருக்கு. அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்லயும் பெண்கள் அப்படின்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பொதுவா சமுதாயத்துல சொல்லி எனக்கு தெரிஞ்சு வளர்த்து வர்றது அப்படிங்கறதுனால அவங்க வந்து உடனடியா அதுல காயப்பட்டு போயிருவாங்க. அதற்காக இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது இந்த சட்டங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படனால சமுதாயம் வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும், சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இதுல நான் யூரோப்ல நான் லண்டன்ல போயிருந்தப்போ பார்த்தது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு பெண் சொல்லிட்டாலே அதை வந்து பிரைமா ஃபேசி கேஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெண் சொன்னால் உடனே அதை அரெஸ்ட் பண்ணவும் உடனே என்கொயரிக்கு கூப்பிட மாதிரி பயப்படக்கூடிய ஒரு சூழல். அதனாலேயே பெண்களுக்கு அதிகமான இந்த மாதிரி கொடுமைகள் ஏற்படலாங்க அப்படிங்கறத நான் பார்த்தேன். ஐரோப்பிய நாடுகள் பெண்கள் பூரா பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்லிடுறீங்க நீங்க இல்ல? இவ்வளவு பயம் இல்லைங்க. அங்க நிச்சயமா சொல்லுவேன், என்னால புள்ளி விவரங்களால் நிரூபிக்க முடியும். இந்தியா தான் சொன்னேன், இந்தியாவில வந்து பாப்புலேஷன் அதிகம். நீங்க அதுக்காக இந்தியா குறைச்சிட்டு இந்தியா பூரா காமுகளா திரிறாங்க. வெளிநாட்டுக்காரங்க பூரா வந்து இந்தியாவில வந்து இந்தியாவில் எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம், சதவீதம் அதிகமா இருக்காது. அவங்களுடைய பாப்புலேஷன் நம்முடைய பாப்புலேஷன் நான் குறிப்பிடுவதே
வேற. அவர்கள் எந்த பயமும் இல்லாம இருந்தால் அறிவுபூர்வமாக சிந்தித்து தன்னுடைய வேலையை நல்லபடியா செயல்படுத்த முடியும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான் நான் சொல்றேன். மற்றபடி அதை தவறா பயன்படுத்திக்கிட்டு அதன் மேல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இன்னொருத்தர் அதுல தாழ்த்திட்டோ அவங்கள மேல வரவிடாம பண்றதுக்கோ தவறா பயன்படுத்தக்கூடிய பெண்களை வந்து ஐயா சொன்ன மாதிரி தெரியும். அப்படி இருக்கிறவங்க வெளிப்படையா தெரியுவாங்க. அது ஒண்ணும் வந்து தெரியும். ஆனா அதுக்குள்ள நிரூபிக்கப்பட முடியாது. இன்னைக்கு வந்து நம்முடைய பார்வையில் எப்படி இருக்காங்க, நீதிபதியோ அந்த பத்திரிகையாளரோ மற்றவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க அல்லது வந்து சிறையில் இருக்கிறாங்க அல்லது வந்து பதவி ராஜினாமா பண்ண நெருக்கடியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊர் பூரா அவர் செஞ்சிருப்பாரு, அவரா செஞ்சிருப்பாரு அப்படிதான் பாக்குறோம் தவிர அவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு வெளியே வந்து சொல்றதுக்கு எவ்வளவு பேர் துணிறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலும் வந்து சொல்லிட்டாங்க அவர் வெளியே போகணும்னு சொல்லிட்டு. மனித உரிமை கமிஷன் எப்படி இது டைவர்ஷன். அதாவது பதவியில வந்து இருக்கிற ஒருவர் குற்றவாளியே அல்ல என்று வைத்துக் கொண்டாலும் நாடே பேசுகின்ற அளவு இந்த குற்றம் வந்த பிறகு தயவு செய்து பதவியில விலகுங்கன்னு சொல்லாங்களே தவிர நீ பெண்ணை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா வெளியே போன்னு சொல்ல. வித்தியாசம் இருக்கு. நான் இது வந்து தொடர்ந்து நம்ம இப்ப ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்கு. பதவி விலகினால் சரியாகிவிடும், அந்த தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் பதவி விலகினால் அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகிவிடாதா என்ற ஒரு மாற்று கருத்தும் இருக்கிறது. நான் திரு முருகன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து இடையில பார்த்தோன்னா ஏற்கனவே விவாதத்துக்கு முன்னாடி பேசுற மாதிரி இதுல வந்து எந்த பக்கம் வேணாலும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஆபீஸ்ல இருக்கும்போது தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இது வந்து ஒரு ஆபீஸோட செட்டப்பே கன்ஃபியூஸ் பண்ணிடும் நினைக்கிறீங்களா? அவர் வந்து மேலதிகாரி மேல புகார் கொடுத்தா அப்படின்னா இப்போ சமீபத்தில் சென்னையில ஒரு வழக்கில் நம்ம பார்த்தோம். அவங்க வந்து துறை மாத்தி வச்சாங்க, அவங்க வந்து 4 பேர் முன்னாடி வந்து நம்ம வந்து திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கொடுத்து புகார் கொடுத்தாங்க. அதனால ஒரு பிரமுகர் கைதானார். இப்படி இது வந்து ஒரு நிர்வாக ரீதியா ஒரு நடக்கக்கூடிய ஒரு அன்றாட நடக்கக்கூடிய விஷயத்த இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வச்சுட்டோம்னா இது வந்து இந்த செட்டப்பை எவ்வளவு தூரம் கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும்? சந்தேகமே கிடையாது. இது என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு தெரியாது, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இதே மேட்டர் நீங்க டிபேட் பண்ணும்போது நிறைய இடத்துல ஒரு பெண்ணுக்கே சொல்லிக் கொடுப்பா, நீ ஒண்ணு பண்ணு, அவன் பேர்ல ஒரு ஹராஸ்மெண்ட் கொண்டா அவனை ஒரு வழி பண்ணிடுவோம்னு சொல்லலாம். அந்த மாதிரிதான் மற்ற விஷயங்கள் நடக்குது. இப்ப மற்ற சட்டங்களை நாம் எப்படி உபயோகிக்கிறோமோ வேண்டாதவர்களுக்காக அது இதற்கு நடக்கும். இதுல சந்தர்ப்பம் அதிகம். பெண்கள் வந்து அந்த மாதிரி பொய் புகார்கள் கொடுப்பதும் அதை வைத்து ஆண்கள் பாதிக்கப்படுவதும் அதிகமாகும். இப்ப 2 பேரும் அதை நல்லா சொன்னாங்க. வெரி ஹாப்பி. கரெக்டா வந்து லீகல் ஆஸ்பெக்ட் இல்லாம ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறவர்களில் நல்ல ஆண்கள் யார், நல்ல உயர் பதவியில் இருக்கவங்க யாரு, பெண்கள் எப்படி பண்றாங்க எல்லாருக்கும் தெரியும். தெரிந்திருந்தும் தனி கமிட்டி போட்டு விசாரணை பண்ணி இந்த மாதிரி சொல்லி ஒரு கன்ஃபியூஸ்டா வந்திருக்குன்னு என்னுடைய கருத்து. ஒரு குழப்பான நிலைமை நடத்தலாம், அப்படி நடத்தலாம். நீங்க அழகா ஆரம்பிச்சீங்க. இதை வந்து ஒரு கேடயமாகவும் பயன்படுத்த முடியும், அதே நேரம் ஆண்களுக்கு எதிராக ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்த முடியும் என்று நான் நினைக்கிறேன். நான் திரு கண்ணாசன் கேட்க விரும்புறேன். நம்ம வந்து இடையில பார்த்தோம், நம்ம வந்து இப்போ வந்து புகாருக்குள்ளான நீதிபதி அவர்கள் வந்து பதவி விலகல் சொல்லி புகார் வந்திருக்கு. நிறைய இடங்கள் அந்த மாதிரி முதல்ல ஒரு புகார் வந்துருச்சுன்னா அவர் அந்த சீட்ல இருக்கக்கூடாது. இதுல ஒரு பக்கம் பார்த்தா ஒரு லாஜிக் இருக்குது. அவர் வந்து அந்த சீட்ல இருக்கிற வரைக்கும் அந்த சீட்டுக்கான ஒரு இன்ஃபுளுன்ஸ் பேசிக்கா இருக்கும் ஒவ்வொரு குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கும். அவர் வந்து உயர் பதவியில் இருக்கும்போது அதனால அவருக்கு அந்த இம்யூனிட்டி கிடைக்கக்கூடாது, அவர் வெளியே வந்தா தான் அவர் வந்து விசாரிக்க முடியும்னு பாக்குறதா, அல்லது இந்த மாதிரி வெளியே வந்தா அவருடைய தார்மீகம் போயிருச்சு, அவருடைய கேரியர் கம்ப்ளீட்டா காலேஜ் நாளைக்கு வழக்கூட தீர்ப்பு என்ன வந்தாலும் சரி அவர் இந்த குற்றத்தை ஒப்புக்கிட்டு வெளியே போன மாதிரி ஒரு ஆயுதமா? பெரும்பாலும் இந்த உயர் பதவி குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு கடைசி காலம் வரைக்கும் அவங்களோட படிஞ்சிடுது. நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் அசாசினேஷன் அது உண்மையான குற்றச்சாட்டா பொய்யான குற்றச்சாட்டா என்பதல்ல. ஆனால் இந்த தார்மீக ரீதியா பதவி விலகுவது என்பது அது அவருடைய மனசாட்சியை பொறுத்தது. ஆனா அதே சமயத்தில் வந்து கட்டாயமா ஒரு பதவி விலகணும்னு யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏனென்று கேட்டால் இந்த புதிய சட்டத்தின்படி இந்த இன்டர்னல் கமிட்டின்னு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல பெண்களை தான் தலைவராக வச்சிருக்காங்க. பெரும்பாலும் எதுக்காக வச்சிருக்காங்க என்னுடைய கருத்து என்றால், பெண்கள் சொல்லக்கூடியாத சில வெளியே சொல்ல முடியாத சில விஷயங்களை அவர்கள் பெண்களாக இருப்பதால் அவரிடம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வைத்திருக்கலாம். ஆனா அதே சமயத்தில் அந்த பெண்களும் பயாஸ்டா இதை செயல்படாமல் இருந்தால் இந்த சட்டம் நல்லபடியா பயன்படும். அப்படி இல்ல ஆண்கள் பேசுறா செயல்பட மாட்டாங்கன்னா பெண்களும் பேசுறா செயல்பட மாட்டாங்க. ஆமா, ஆனா இல்ல குறிப்பா நான் சொல்றேன், அவங்க வந்து அந்த பெண்கள் சொல்றதை மட்டும் நம்பி நடவடிக்கை எடுக்காமல் தீர ஆராய்ந்ததை விட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும். என்ன கேட்டா அந்த இன்டர்னல் கமிட்டியில் வைக்கக்கூடியவங்க ஒரு நீதிபதியினுடைய கண்ணோட்டத்தில் இருக்க வேண்டும். சாதாரண பணியாளர் கண்ணோட்டோட இல்லாம இருக்குவேனால் அந்த சட்டம் நல்ல முறையில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் வந்து ஒரு அடிப்படையான விஷயம் பாருங்க, ஒரு மேல் அதிகாரிக்கு எதிரான புகார்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த அதிகாரிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறக்க அந்த நிறுவனமே எப்படியுமே அந்த விசாரணை குழுவுடைய தலைவரே கூட ஒரு அந்த ஊழியர் தான் அவங்க வந்து சொல்லி அப்பா அந்த தீர்ப்பு வந்து இந்த மாதிரி சொல்லு நம்ம வெளியில இருந்து பாத்துக்கிறோம் சொல்லி அவங்க சட்டமே அதுக்கு வழிவகுக்குது. இந்த சட்டத்துல வந்து காம்ப்ரமைஸே இருக்குது. 2 பேருமே வந்து சமரசமா போறதுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சமரச தீர்வு வரவில்லை என்றால் தான் அடுத்த நடவடிக்கைக்கு போக முடியும்.
ஆகவே இந்த மீடியேஷன் காம்ப்ரமைஸ் எல்லாம் இந்த சட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னது அனுமதிக்கப்பட்டதா இருக்குது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் இந்த புதிய சட்டம் வந்திருக்கிறது. ஐயா சொன்ன மாதிரி இன்னொரு 5 ஆண்டுகள் கழித்து தான் இதனுடைய சாதக பாதை இது சம்பந்தப்பட்ட வழக்கு சொன்ன மாதிரி இது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணப்படுறதுக்கு வழி இருக்கு அப்படின்னா இதுல வந்து பெண்களுக்கு வந்து மேலும் நெருக்கடி எது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணா நீ வந்து சம்மதிச்சிரு, நீ வாபஸ் வாங்கிடு, இல்லன்னு பெரிய பிரச்சனை யாரும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, உனக்கு வெளியில எங்கேயும் வேலை கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலுக்கான வாய்ப்பு அதுல இருக்கு இல்லையா? நிச்சயமா இருக்கு. அச்சுறுத்தலுக்கான வாய்ப்பு இவ்வளவு நாள் இருந்ததுனால தான் யாரும் வெளியிலேயே வரல. இவ்வளவு நாள் ஏன் இத்தனை கேஸ் எல்லாம் வெளியில வரலன்னா இவ்வளவு நாள் அச்சுறுத்தலுக்கான வாய்ப்பு மட்டுமே அதிகமா இருந்தது. இப்ப இதுல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கமிட்டி அமைக்கிறது ஒரு விழிப்புணர்வாவது வந்திருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சில கேசஸ் வெளியே வரும்போது இன்னொரு இடத்துல அதை செய்யக்கூடியன்னு நினைக்கிறவங்க கூட வேண்டாம், இந்த மாதிரி நம்ம மேல ஒரு பழி வந்துருச்சுனாலே சமுதாயத்தில் எனக்கு இழுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி அதனால் பயன் அதிகமா தான் இருக்கு தவிர அதனால் மோசமான விளைவுகள் பெரிதாக ஏற்படாது. இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்த மூலம் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கூடுதலா தான் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா கூடுதலா தான் வந்திருக்கு. இன்னொருத்தர் அதை பண்ண முயலக்கூடிய நினைக்கக்கூடிய ஒருவர் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இவ்வளவு மீடியா மூலமா இவ்வளவு வெளியே வருது, அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது அவர் உண்மையாவே இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலாலேயோ இதனாலயோ ஒரு பயன் தான் வருது அதிகமா அப்படின்னு கேக்குறேன். நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, குறிப்பா இந்திய சமுதாயத்திலும் சரி தமிழகத்திலையும் பார்த்தோன்னா ஒரு பாலியல் ரீதியான ஒரு புகார் வந்து ஒரு பெண் சொல்ல தயங்குறதே நம்ம அதிகமா பார்க்கறோம். இன்னைக்கு கூட வந்து அந்த மாதிரி புகார் யாராவது சொன்னாங்க இல்ல பாதிப்பு உள்ளானாங்கன்னு அவங்களுடைய படத்தை நம்ம போடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஒரு சட்டப்படியே நம்ம சொல்றோம் வெளியிட. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணான்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்க வந்து அவமானப்படுத்தக்கூடியதும் இல்லாட்டி அவங்க இன்னும் நெருக்கலுக்குள்ளாரும் பாக்குறோம். பெண்கள் வந்து இன்னமும் அந்த ரீதியில வந்து ஒரு ஆண்களால் ஒரு நசுக்கப்படுற ஒரு ஆளா தானே இருக்கிறாங்க. இல்ல மறுக்க முடியுமா? நான் அதை ஏத்துக்கல. எப்படின்னா பாலியல் புகார் சொன்ன உடனே ஆஹா ஒழுக்கமான பெண் ஒரு அயோக்கியனை பத்தி புகார் கொடுத்துட்டாங்க அப்படின்னு உள்ள இமேஜ் இருக்கதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண் வந்து பாருங்க சார் என்ன இருந்தாலும் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொன்னா பெண் ஒழுக்கமான பெண், அந்த மிஸ்பிஹேவ் பண்ணவன் அயோக்கியன் அங்கிற பார்வை உண்டு. நீங்க ஒண்ணு தெரிஞ்சீங்க, பெண்களுக்கு ஆமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்றதும் உண்மை. ஆனால் இப்ப புகார் கொடுத்தோம்னா யோக்கிய மாதிரி ஒரு இமேஜ் கிடக்கிறது உண்மை. அந்த இமேஜுக்காகவே கொடுக்குறாங்க. அது எனக்கு தெரியாது, அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்க தகராறுகள் தோணுங்க எனக்கு மற்றவங்களுக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா சட்டத்தின் மூலமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயத்தை பப்ளிக் பிரஷர்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கவர்மெண்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா அந்த 2 பேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா கரெக்டா சொன்னாரு சார். சொன்னாரு 5 வருடங்கள் கழித்து இதையே நம்ம இது பெரிய நியூசன்ஸா போச்சே இதே அப்படின்னு சொல்ற மாதிரி வரலாம். நம்ம மாநிலத்தில் இல்லாட்டால் மற்ற மாநிலங்களில் நிச்சயமாக வரும். சட்டங்கள் வந்து நான் பாக்குறேன் முன்னை விட இப்ப சட்டங்கள் எளிமையாகவும் சீக்கிரம் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் பயன்படக்கூடியதாகவும் தான் என்னுடைய பார்வையில். நான் 12 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 12 வருஷத்துல இந்த ஒரு ஆண்டு 2வது காலத்துல ரைட் டு இன்ஃபர்மேஷன் வெரி சிம்பிள் ஆக்ட், எல்லாரும் யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம். இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 35 செக்ஷன் தான் இருக்கும். பெண்களுக்கு சாதகமான சட்டம் கூட ரொம்ப சிம்பிளா இருக்கு. ரொம்ப சரியான சட்டம் சொல்ல முடியும். ஆனா இந்த சட்டத்தை பொறுத்தவரை பெண்கள் பணியிட பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்தவரை மிக மிக எளிமையான ஒரு சட்டம். இதுல வந்து 3 மாத வரைக்கும் ஒரு காலக்கெடு கொடுக்குறாங்க. எனக்கு அந்த கணக்கு என்னன்னே புரியல. ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு புகார் குற்றம் நடந்த நாள்ல இருந்து குற்றம் நடந்தா சொல்லப்படுற நாள்ல இருந்து 3 மாதம் வரைக்கும் புகார் எப்படாலும் கொடுக்கலாம். ஏன் அந்த 3 மாதம்? அந்த 3 மாதத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வந்தாது. நான் சொல்ல அந்த குழுக்கு புகார் கொடுக்கறதே 3 மாதம் தயாரிக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இப்ப 3 மாதத்துல ஒரு பெண் ஏதோ யதார்த்தமா நடந்த தவறாக கூட நினைச்சு விட்டுடலாம். ஆனால் அது தொடர்ந்து நடைபெறுமையானால் அது ஒரு ஹேபிட்டா மாறுமையானால் இல்ல ஒரு தெரியாம பண்ணிருப்பாரு. ஒரு அட்வான்ஸ் வந்து தெரியாம புரியல இல்ல ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து தெரியாம மூவ் பண்ணிருக்கலாம். அந்த அம்மா கோச்சுட்டு அப்புறம் அவர் விட்டுருக்கலாம். அதை தொடர்ந்து செய்யாம இருக்கலாம். அது வந்து உடனடியா ஒரு ட்ரெண்டா மாறாமல் தொடர்ந்து நடைபெறுமையானால் அந்த நாள் இந்த கணக்கிட்டு 3 மாதத்துக்கு முன்பு கூட நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லலாம். தொடர்ந்து நடக்கணும் கடைசியா நடக்கிற கணக்குல தான் வரும். எதுவுமே வரும். அது கண்டினியூஸ். அப்புறம் அடுத்த 30 நாள் கிடைக்குமே, அடுத்த 90 நாள் கிடைக்கும். 30 நாளா போயிட்டே இருக்கும். இதுல வந்து இந்த பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து ஆயுதமா கிடையுமா என்று நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய கருத்துகள் என்னவா இருக்கிறது? குறுஞ்செய்தி மூலமாக அவர்கள் அனுப்பிய கருத்து என்ன? இந்த சட்டம் ஆயுதமா கிடையுமா? மக்கள் கருத்து என்ன? இப்போ
பாலியல் வன்கொடுமை சட்டம் ஆயுதமா கேடயமா என்ற கேள்விக்கு கேடயம் என்று 18% மக்களும் ஆயுதம் என்று 38% மக்களும் எந்த விதத்திலும் பயனற்றது ஆயுதமும் அல்ல கேடயமும் அல்ல பயனற்ற ஒரு சட்டம் என்று 44% மக்களும் கருத்து இருக்கிறார்கள். நீங்க இறுதியா நான் கனிமொழிட்ட கேட்டு 2 வாரத்தில் கேட்டு முடிக்க விரும்புறேன். இது பயனற்றது ஆயுதம் பெண்கள் பயன்படுத்துறது அவங்களுக்கு ஒரு கேடயமா பயன்படுத்து இல்லாட்டி ஆண்களுக்கு எதிரான ஆயுதமா பயன்படுத்துறதை தாண்டி ரெண்டுமே கிடையாது பயனற்றது அப்படின்னு 44% மக்களுக்கு கருத்து வச்சிருக்காங்க. உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை. அவர்கள் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருக்கணும் ஒண்ணு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எந்த நேரத்திலையும் அது பத்தின அனுபவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பயனற்றது என்று சொல்லுபவர்கள் ஒண்ணு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் இல்லாதவங்களா இருக்கணும். வேண்டாம் அது நம்ம கேட்டுப்போம். அனுபவம் ஏற்பட வேண்டாம். அனுபவங்கள் தான் உங்களுக்கு முதிர்ச்சியும் கொடுக்கும். சட்டம் எந்த வகையில் பார்த்தாலும் சட்டம் பயனுள்ளதா அப்படிங்கிற உங்களுடைய தீர்மானமான கருத்தாக பார்க்கிறேன் நான். பெண்களுக்கு இந்த சமூக சூழலில் பாதுகாப்பு தேவை என்பது யாருக்கும் எந்த மாற்றத்திற்கும் இருக்க முடியாது. ஆனால் திரு முருகன் அவர்கள் சொன்னது போல சமூக மாற்றங்களால் ஏற்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களை சட்டத்தால் மட்டுமே மாற்றிவிட முடியுமா என்ற கேள்வி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து கனிமொழி அவர்கள், முருகன் அவர்கள், திரு கண்ணாசன் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.